ஆகாஷ், இங்க வா கண்ணா. கோபத்துல பந்த தூக்கி போட்டா பந்துக்கா வலிக்கும்? உனக்கு தான் கை வலிக்கும். ஆறுவது சினம்னு அவ்வை பாட்டி சும்மாவா சொன்னாங்க? அது என்ன பாட்டி ஆறுவது சினம்? சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல கதிர்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் பூங்காவுல விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு குட்டி நாய்க்குட்டி அவன் சாக்லேட்டை எடுத்துட்டு ஓடிடுச்சு. கதிர் செம்ம கோவமாகி, டே நில்லுடான்னு கத்திக்கிட்டே அந்த நாய தொரத்துனான். அப்புறம் நாயை பிடிச்சிட்டானா பாட்டி? இல்ல கண்ணா, கோவத்துல கண்ணு மண்ணு தெரியாம ஓடுனதுல எதிரே பழங்கள் கூடையோட வந்த ஒரு பாட்டி மேல பலமா மோதிட்டான். பழம் எல்லாம் ரோட்ல சிதறிடுச்சு. பாவம் அந்த பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ பாவம் இல்ல அந்த பாட்டி. பாத்தியா, கோபத்துல ஒரு வேலைய செஞ்சா அது நமக்கு மட்டுமில்ல, மத்தவங்களுக்கும் கஷ்டத்தை தரும். அதான் கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கணும். சூடான பால் ஆறிப்போற மாதிரி உன் கோபமும் ஆறணும். அதான் ஆறுவது சினம். ஓ, புரிஞ்சிருச்சு பாட்டி. இனிமே கோபம் வந்தா 1 2 3 சொல்லி என் கோபத்தை ஆற வைப்பேன். ஷப்பாஷ் என் செல்லம். இப்ப விளையாடு. பந்து உன் பேச்ச கேக்கும்.